வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிற படம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாரஞ்சித்தோட விக்ரம் நடித்த தங்கலான் படம் தான். இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மொத்தம் 2 விஷயம் சொல்லிடுறேன். ஒன்று என்னென்னா, நீங்கள் ஸ்டாண்டப் காமெடியன் இல்லை நல்லா கவுண்டர் கொடுப்பீங்க அப்படின்னா தயவுசெய்து தேட்டரில் வந்து உங்கள் டேலண்ட்டை காட்டாதீங்க. ஏன்னா தேட்டருக்கு வரவங்க யாருமே உங்கள் கவுண்டர் கேட்க வரல, நிம்மதியாக படம் பார்க்க தான் வராங்க. ஸோ யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. 2, நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கரெக்டாக வந்து சேர்ந்துட்டே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம தங்கலானோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு படத்தோட அவுட்லைன் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ்காரன் கோலாரில் கோல்டு எப்படி கண்டுபிடிச்சாங்க, அது எப்படி யாரை வச்சு எடுத்தாங்க அப்படிங்கிறத அந்த படத்தோட அவுட்லைன். ஒரு ப்ரீ கேஜிஎஃப் மாதிரி வச்சுக்கலாம். படம் ஆரம்பித்து ஒரு 15 நிமிஷத்தில் அறுவடை சாங் வரும். அது வரைக்கும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த மக்களோட வாழ்வாதாரத்தையும் அங்கே இருக்க ஜியோகிராஃபியை நம்ம க்ளீனாக சொல்லியிருப்பாங்க. அது எதுக்குன்னா, அதுக்கப்புறம் அவங்க சொல்ல போகிற படத்துக்கான ஒரு ஸ்டோரிக்கான ஒரு ப்ரீ மூட் செட் பண்ணுறதுக்காக அந்த போர்ஷன் வச்சுருப்பாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் விக்ரமோட குழந்தைங்கள்லாம் சேர்ந்து விக்ரம்கிட்ட எனக்கு ஒரு கதை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும். விக்ரம் ஒரு கதை சொல்ல ஆரம்பிப்பான். அங்கேருந்து தான் படத்தோட கதையும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஸ்டோரி முடிஞ்ச பிறகு ஒரு பிரிட்டிஷ்காரை வந்து இங்கே கோல்டு இருக்குது, நான் கோல்டு எடுக்க போகிறேன், எனக்கு கொஞ்சம் ஆட்கள் தேவை, நான் உங்களுக்கு கரெக்டான கூலி தரேன், என் கூட வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவான். விக்ரம், பசுபதி, இன்னும் கொஞ்சம் பேர்லாம் சேர்ந்து அந்த பிரிட்டிஷ்காரோட கோல்டு எடுக்க போவாங்க. அவங்க எப்படி கோல்டு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் மொத்த ஸ்டோரியே. எனக்கு இந்த கதை பார்க்கும்போது அக்யூரி த ராத் ஆஃப் காட்னு ஒரு படம் இருக்குது. இந்த படத்தோட ரிவ்யூ கூட நான் போட்டிருக்கேன். எனக்கு அந்த படம் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுலேயும் இதேமாரி தான் வந்து ஹீரோ வந்து ஒரு புதையல் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்களை கூப்பிட்டு பயங்கர கஷ்டமான இதெல்லாம் தாண்டி அந்த புயல் தேடி போவோம். அதேமாதிரி தான் இந்த கதையும். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் விக்ரம் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு கதை சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் மாதிரி வரும். ஒரு 30 நிமிஷம் சீன். அந்த படத்தில் பயங்கரமாகவே இருக்கும். மாளவிகா முகன் அந்த சீனில் பயங்கரமாக நடிச்சிருப்பாங்க. அந்த சீனோட மேக்கிங்கே சூப்பராக இருக்கும். ஒரு புழுதி பறக்க ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சுருப்பாங்க. படம் ஃபுல்லாகவே ஆக்ஷன் சீக்வன்ஸ் செம்மையாக இருக்கும். எஸ்பெஷலி அந்த சீன் வந்து பயங்கரமாக எடுத்திருப்பாங்க. நீங்கள் ஒரு எதிர்பார்க்காத விக்ரம் அந்த சீனில் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. இந்த படத்தோட பேக் போனில் ஒரு பாதி போன் அந்த சீன் மட்டும்தான். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா பயங்கர என்கேஜான ஸ்க்ரீன் பிளேவே இருக்காது. படம் கொஞ்சம் வளவளவில் இழுத்துட்டு போகிற மாதிரியே இருக்கும். படம் மொத்தமே 2.5 மணி நேரம் படம் தான். ஆனால் ரொம்ப லென்த்தியாக போயிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃபில் இந்த ஃப்ளாஷ்பேக் சீன் வச்சு காப்பாற்றிருப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் அந்தமாரி எதுவுமே இருக்காது. எனக்கு படம் பார்க்கும்போது சிம்பிளாக சொன்னால் ஒரு லூப்பில் மாட்டின மாதிரி இருந்துச்சு. கோல்டு எடுக்க போவாங்க, ப்ராப்ளம் வரும், கோல்டு எடுக்க போவாங்க, ப்ராப்ளம் வரும், கோல்டு எடுக்க ப்ராப்ளம் வரும். இது மட்டும்தான் எனக்கு படம் ஃபுல்லாக ஓடிட்டே இருக்காமல் இருந்துச்சு. எப்படா படம் முடிப்பீங்க அப்படிங்கிற அளவுக்கு செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் ட்ராப் ஆனது காரணம் என்னன்னா, நமக்கு ஃப்ரெஷ்ஷான சீன் எதுவுமே இருக்காது. நம்ம ஆல்ரெடி தமிழ் சினிமாவில் நிறைய சீன், இந்த நிறைய கதை இதை பார்த்துருக்கோம். அதில் வந்து செகண்ட் ஹாஃப் பயங்கரமாக ட்ராப் ஆனாமல் இருக்கும். ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கும். அது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். படத்தில் இன்டர்மிஷன் முடிஞ்ச உடனே ஒரு சீன் வரும். விக்ரம் வந்து ஊர் மக்கள்கிட்ட வந்து பேசுவார். அந்த சீன் வந்து கிளியராக வந்து ரஞ்சித்தோட ட்ரேட்மார்க் சீன். நிலம் எங்கள் உரிமை அப்படிங்கிறத ரஞ்சித் மறுபடியும் இந்த படத்தில் க்ளீனாக பதிவு பண்ணியிருக்காரு. படத்தில் இன்னொரு பேக் போன் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் தான். மியூசிக் உண்மையாகவே சூப்பராக பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் ஜிவியோட மியூசிக்லாம் கண்டிப்பாக தேட்டரில் தூங்கியிருப்பேன். ஜிவியோட மியூசிக் தான் அந்த செகண்ட் ஹாஃபே கொஞ்சம் எலிவேட் பண்ணி கொண்டு போயிருக்கோம் உங்களுக்கு. பாட்டு பார்த்தீங்கன்னா 2 பாட்டு ரெண்டுமே சூப்பராக இருக்குது. ஆனால் மினிக்கி சாங்கோட விஷுவல் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. கொஞ்சம் லென்த்தியாக போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அந்த சாங் மட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டிங் விக்ரம் செம்மையாக பண்ணியிருக்காரு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா விக்ரம்க்கு வந்து நிறைய வந்து ஒரு மிட் ஷாட் வச்சுருப்பாங்க. ஸ்க்ரீனில் அதை பார்க்குறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். கேமராவுக்கும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் பார்வதி அவங்களும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. மாளவிகாவுக்கு கொஞ்சம் போர்ஷனாக இருந்தாலும் அவங்களும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு பசுபதி வந்து படம் ஃபுல்லாகவே வந்தாலும் கிளைமேக்ஸில் வந்து ஒரு சீன் பண்ணியிருப்பாரு. எனக்கு அதான் பயங்கரமாக இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருப்பாங்க ஒரு சீனை. படத்துக்கு மீதி இருக்க பேக் போன் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படத்தோட மேக்கிங்கும் மேக்கப் மேனும் தான். ஏன்னா படத்தில் எல்லாருக்குமே பயங்கரமாக மேக்கப் பண்ணணும். ஒவ்வொரு ஃபைட் சீக்வன்ஸ்க்கும் அவங்க அடிப்படுவாங்க, புழுதியில் பறக்க மாதிரி மேக்கப் இருக்கணும். ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. 2 பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தா படம் ஃபுல்லாகவே சூப்பராக இருந்திருக்கும். படம் இன்னும் வேறு லெவலுக்கு போயிருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து விக்ரம் குழந்தைங்களுக்கு கதை சொல்லுவாங்க, ஒரு 30 நிமிஷம் கதை. அந்த கதையை மறுபடியும் அப்படியே ஒரு 1.5 மணி நேரம் எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் மொத்த படமே இருக்கும் உங்களுக்கு. படம் முடிஞ்சு எனக்கு வெளியே வரும்போது நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. லைட்டாக கொஞ்சம் எனக்கு புரியல. ஸ்டோரி டெல்லிங் இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. இல்லை என் மண்டைக்கு புரியல அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. உங்களுக்கு அப்படி ஃபீல் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு என்னென்ன புரியலன்னு சொல்லிட்டு. இது தவிர்த்து அவங்க பேசுகிற ஸ்லாங் எனக்கு கொஞ்சம் புரியவே இல்லை. அந்த இங்கிலீஷ்காரனுக்கு வந்து தமிழ் டப்பிங் கொடுத்துருப்பாங்க படம் ஃபுல்லாகவே. அது வந்து இங்கிலீஷ்லேயும் போகும், கூட ஓவர்லாப் பண்ணி தமிழ் டப்பிங் கொடுத்துருப்பாங்க. அது லைட்டாக ஓவர்லாப் மாதிரி இருக்கும். ஒன்று இங்கிலீஷ் ஃபுல்லாக கட் பண்ணிட்டு அப்படியே தமிழ் டப்பிங்கே ஃபுல்லாகவே கொடுத்தா கூட இன்னும் கிளியராக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. தங்கலான படத்துக்கு அவார்டு கொடுக்கலாமா, அவார்டு எதுக்கெல்லாம் கிடைக்குன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு அவார்டு கொடுத்தா ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் கொடுக்கணும். செகண்டு விக்ரம், அடுத்து ஹீரோயின், அப்புறம் சினிமோட்டோகிராஃபி. இதுதான் எனக்கு தெரிஞ்சு அவார்டு கொடுக்குற மாதிரி கேட்டகரி. படம் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ, செகண்ட் ஹாஃப் இன்னும் நல்லா பண்ணியிருந்து இன்னும் நல்லா போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு. எனக்கு படம் வந்து ஒரு ஆவரேஜான மூவி தான். தங்கலான் பற்றி சிம்பிளாக 1 வேர்டில் சொல்லணும் அப்படின்னா தங்கலான் தங்கலான் ஃபுல்லாக இழுத்து வச்சுருக்காங்க. இது தங்கலான் படத்தோட என்ன ரிவ்யூ. நீங்கள் ஆல்ரெடி படம் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ரிவ்யூன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ கரெக்டாக வந்து சேர்ந்துட்டே இருக்கும். வேறு ஒரு நல்ல படம், ஒரு நல்ல சீரிஸ் பார்த்துட்டு வந்து உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் நோ ஸ்பாய்லர். சியர்ஸ்.